வணக்கம். தருமபுரி மாவட்ட ஜோதிட நலச்சங்க சார்பாக வருகின்ற பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணி அளவில், அதாவது சூரிய உதயாதி நாளிகை 49 நாளிகை 44 வினாடி அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி பற்றி பலன்கள் தருமபுரி ஜோதிட நலச்சங்க சார்பாக சில ஜோதிடர்கள் ஒரு கலந்தாய்வு 12 ராசிகளுக்கும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. அதில் மேச ராசிக்கு தற்பொழுது இந்த வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேச ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பெயர்கிறார். 4ஆம் இடம் சொல்லி பார்க்கும்போது இந்த வருஷத்துல மேச ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா வீடு, நிலம், வாகனம் சம்பந்தமான சுபிட்சம் தரும். நிலம் வாங்குறவங்க வாங்கலாம், வீடு கட்டுறவங்க கட்டலாம். அப்புறம் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வைக்கு 8ஆம் பாவத்தை பார்க்கறால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இந்த வருஷம் மேச ராசிக்கு தீரப்போம். மேசராசி அன்பர்கள் 10ஆம் பாவமான மகர ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. குரு கடகத்துல இருந்து 10ஆம் பாவம் மேஷ ராசிக்கு 10ஆம் பாவமான மகர ராசியான தொழில் பாவத்தை பார்க்கும்போது புதிய தொழில் சம்பந்தமான நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும். அதுபோல முதலீடு செய்யலாம். புதிய தொழில் சம்பந்தமான முதலீடுகள் செய்தால் அதில் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நெடுநாள் தொழில் தேக்கங்கள், தொழில் தடைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். மேசராசிக்கு பாத்தீங்கன்னா பொதுவா பல்வேறு விதத்துல மேசராசிக்காரர்கள் நல்ல ஒரு அற்புதமான இந்த குரு பயிற்சியா இருக்கும் போது, ஏன்னா குருபாவனுடைய பார்வை மிதனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அப்படி பயிற்சி அடைய குருபகவன் பொதுவா பாத்தீங்கன்னா அதி உச்சம் அடைகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு டைம் அவர் குருபகவன் அந்த இடத்துக்கு அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9வது பார்வையாக குரு மேசராசிக்கு 12ஆம் வீட்டை பாக்குறாரு. 12ஆம் வீடு யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு இந்த முறை அவங்களுக்கு பிரார்த்தம் உண்டாகும். சுப விரயம் உருவாக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சனியினுடைய பாதகம் தாண்டி அவங்களுக்கு சுப விரயம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமா கிடைக்க போகுது. அதே சமயத்துல மேச ராசிக்காரர் இந்த வருஷம் பொதுவாவே இந்த வருஷம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் கடகத்தை உச்சம் ஆவாரு. பொதுவா மழை வெள்ளம் நல்ல சிறப்பா இருக்கும், விவசாயம் நல்ல சிறப்பா இருக்கும். நிறைய குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் அதிகபட்சமாக இந்த வருஷம் அதிகமா கிடைக்கும். மேஷத்துக்கு 8ஆம் பாவமான விருச்சிகத்தை குரு பார்ப்பதால் அவர்கள் சமூகத்தில் பலவிதமான அவமானங்கள், நோய்கள், கடன் பாதிப்புகள் இது சம்பந்தமான பாதிப்புகளிலிருந்து இந்த வருடம் அவர்கள் மேன்மேலும் அதிலிருந்து விடுதலையாக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. பொதுவா மேசராசிக்காரர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ருண ரோக சத்ரு இது போன்ற வகையில விமோசனம் கிடைச்சு வாழ்க்கையில அவங்களுக்கு மேன்மை அடைறதுக்கான இந்த வருடம் 2026-27 அற்புதமான வருடமாக மேசராசிக்காரர்கள் இருக்க போகுது. மேசராசியில பிறந்தவங்க இந்த 2026-27 வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு போய் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப தொழிலாகட்டும் இல்ல திருமணம் ஆகட்டும் கண்டிப்பா அதுல வெற்றி அடைந்து வாய்ப்பு. அப்ப திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்க மேசராசி.